வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நீற்று இன்று நாளை. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான டக்குன்னு பண்ணக்கூடிய அவகேடோ வெஜ்ஜி ரேப் தான் பண்ண போகிறோம். பன்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம ரோட்டிலேயே பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்வே பர்கர்ஸ் ரொம்ப பிடிக்கும், அங்கே இருக்கிற சாசஸ் ரொம்ப பிடிக்கும்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹெல்த்தியாக இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே பண்ணி சாப்பிடலாம். பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸி, உடம்புக்கும் ரொம்ப நல்லது, எக்கனாமிக்கலாகவும் இருக்கும். சப்பாத்தி பண்ணுறதுக்கு மட்டும்தாங்க அடுப்பு தேவை, மீதி ஃபில்லிங்கெல்லாம் நம்மளுக்கு அடுப்பு தேவையில்லை. முதல்ல இந்த அவகேடோ வெஜ்ஜி ஃபில்லிங் ரெடி பண்ணிக்கலாம், அப்புறம் சாஸ், அப்புறம் அசம்பிளி. இந்த ஃபில்லிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு அவகேடோ எடுத்திருக்கேன். நல்லா பழுத்ததாக எடுத்துக்கோங்க. பழுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலரில் இருக்கும், உங்களுக்கு பச்சை கலரோட ஸ்ட்ரெயின் எங்கேயுமே தெரியாது. மேலே இந்த கொம்பு வர இடத்த அமுத்தி பாருங்க, உள்ளே போச்சுன்னா நல்லா பழுத்துருதுன்னு அர்த்தம். அப்படியே கத்தி விட்டு ஒரு ரொட்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஓப்பன் ஆகிடும். ஒரு சைடில் கொட்டை இருக்கும், ஒரு கத்தியை வச்சு நீங்கள் தட்டினீங்கன்னா கொட்டை தானாக கத்தியோடவே வந்துடும். சீடை வெளியெடுத்ததுக்கு அப்புறமா உள்ளே இருக்கிற ஃப்ளஷை நம்ம ஸ்கூப் அவுட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூனை வச்சு அப்படியே ரொட்டேட் பண்ணாலே உங்களுக்கு ஃப்ளஷ் அப்படியே வந்துடும். மறுபடியும் ஸ்க்ரேப் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு மீதி இருக்கிற அந்த அவகேடோ ஃப்ளஷுமே வந்துடும். இதே மாதிரி ரெண்டு சைடு இருக்கிற ஃப்ளஷையும் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு அவகேடோ டக்குன்னு கலர் மாறாமல் இருக்கணும்னா எலுமிச்சை பழத்தை அப்படியே பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் பார்த்தீங்கன்னா ஃபர்தர் ஆக்சிடைஸ் ஆகிறத ஸ்டாப் பண்ணும். இப்போ இந்த அவகேடோவில் கொஞ்சம் சீசனிங் சேர்த்துட்டு நம்ம மேஷ் பண்ணிக்கலாம். நல்ல பழுத்த பழமாக இருந்தால் ஸ்பூன் வச்சு மசிச்சாலே மசிஞ்சிடும், இல்லைனா நீங்கள் கை வச்சு கூட மசிச்சுக்கலாம். அவகேடோ பார்த்தீங்கன்னா தமிழில் வெண்ணெய் பழம், பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. அளவாக சாப்பிட்டீங்கன்னா இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மேஷ் பண்ண அவகேடோ கூடயே நம்ம வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 2 வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 3 கலர் பெல் பெப்பர்ஸ்லேயுமே நான் பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதாவது எல்லோவில் பாதி, ரெட்டில் பாதி, க்ரீனில் பாதி. எல்லாத்தையுமே நீங்கள் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் தாராளமாகவே பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் இதுலேயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஃப்ளேவருக்காக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இட்டாலியன் சீசனிங் சேர்த்துக்கோங்க. இட்டாலியன் சீசனிங்க்கு பதிலாக நீங்கள் ஃப்ரெஷ் ஹர்ப்ஸ் இல்லைனா பாஸ்தா சீசனிங் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு பொடி சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான ஒரு வெஜ்ஜி ஃபில்லிங் ரெடி. மேஷான அவகேடோ பார்த்தீங்கன்னா வெஜ்ஜீஸ் கூட நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும். இப்போ நம்ம சாஸ் ரெடி பண்ண போகிறோம். சப்வேல என்னோட ஃபேவரட்டான சாஸ் பார்த்தீங்கன்னா ஹனி மஸ்டர்ட், ஸ்வீட் ஆனியன், அதுக்கப்புறம் சவுத் வெஸ்ட் சிப்போட்லே. இந்த மூணுத்தையுமே மிக்ஸ் பண்ணி அதோட ஃப்ளேவர்ஸ் மட்டும் இன்னைக்கு நம்ம ஈஸியாக கொண்டு வர போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் நான் மயோ சேர்த்துருக்கேன். இன்னைக்கு நான் எக்லெஸ் மயோனைஸ் தான் எடுத்திருக்கேன். இது கூட கொஞ்சமாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு பொடி சேர்த்துருக்கேன். அதாவது ஃப்ரெஷ்ஷான கடுகு அப்படியே பொடி பண்ணிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு நம்ம தேன் சேர்த்துக்கலாம். கலருக்காகவும் காரத்துக்காகவும் இதுலேயே நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் பொடி மட்டும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த 3 சாஸையுமே கம்பைன் பண்ணி அதோட ஃப்ளேவர்ஸ் எல்லாம் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தாங்க இந்த ஒரு சாஸ் இருக்கும். ஸோ டக்குன்னு பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் சாஸ் பண்ணிடுங்க. மேயோவில் கொஞ்சம் ஃபேட் ஜாஸ்தி தான், அந்த ஃபேட்டுமே உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேயோக்கு பதிலாக ஹங் கர்ட் சேர்த்துக்கோங்க. இல்லைனா கொஞ்சம் பீசஸ் ஆஃப் பன்னீர் அண்ட் தோஃபு பிளெண்டர் ஜாரில் சேர்த்துட்டு அதை க்ரீமியாக பிளெண்ட் பண்ணிவிட்டு அது கூட இந்த பவுடர் சாஸஸ்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவகேடோ ஃபில்லிங் சாஸ் ரெடி. கூடவே கொஞ்சம் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் மட்டும் தின்னாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது குக்கும்பர் அண்ட் டொமேட்டோ மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரேப்பை நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நம்மளுக்கு ஒரு சப்பாத்தி தேவை. சப்பாத்திக்கு பதிலாக நீங்கள் டார்ட்டிலாஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். சென்டரில் நடு போர்ஷன் வரைக்கும் அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சப்பாத்தி பார்த்தீங்கன்னா 4 டிவிஷனாக பிரிஞ்சிருக்கு. முதல் செக்மெண்ட்டில் நான் கொஞ்சமாக சாஸ் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ரெண்டாவது கால் பகுதியில் நம்ம ரெடி பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற வெள்ளரிக்காய், தக்காளி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். வெள்ளரிக்காய், தக்காளி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் ப்ளஸ் க்ரன்ச் கொடுக்கும். இந்த ரேப்பை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வைக்கக்கூடாதுங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது பண்ணி கொடுக்கணும். இல்லைனா குக்கும்பர்லேருந்து உங்களுக்கு தண்ணியெல்லாம் வெளியில் வந்து சப்பாத்தியோட ஊறிடும். மூணாவது காலில் நம்ம அந்த அவகேடோ வெஜ்ஜி மிக்சரை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 4வது அண்ட் ஃபைனல் போர்ஷனில் கொஞ்சமாக நான் ப்ராசஸ் சீஸ் வச்சுருக்கேன். மேலே கொஞ்சம் இட்டாலியன் சீசனிங் விட்டுட்டு நம்ம ரேப் பண்ணிக்க போகிறோம். ஒரு எண்டுலேருந்து அப்படியே ரோல் பண்ணி 4வது எட்ஜ் வரைக்கும் நீங்கள் கொண்டு வரணும். உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாலே தெரியும், இந்த மாதிரி ரேப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, சாப்பிட்றதுக்குமே ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட ரேப் ரெடி. இதை நீங்கள் அப்படியே எடுத்து கூட கடிச்சு சாப்பிடலாம். இல்லை உங்களுக்கு கிறிஸ்பியாக சாப்பிட பிடிக்கும்னா தவாவை சூடு பண்ணிட்டு கொஞ்சமாக வெண்ணெய் சேர்த்துட்டு, வெண்ணெய் உருகுனதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற இந்த ரேப்பை தவாவில் சேர்த்துட்டு கிறிஸ்பி ஆகிற வரைக்கும் 2 பக்கமும் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். பட் என்னோட பர்சனல் ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக அப்படியே பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்றது தான். கிறிஸ்பினஸ் பிடிக்கிறவங்க இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கோங்க.
அப்படியே சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த வேர்ல்டுங்க, செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் அங்கே இங்கே கடைக்கு போய் பர்கர்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்டிலே ஈஸியாக ஃப்ரெஷ்ஷாக பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இந்த ரோட்டி அவகேடோ ரேப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.